ஆம்பலாப்பட்டு தியாகி இசிய முருகையன் அவர்களுடைய 5வது நினைவு தினம். மார்க்சிய சிந்தனையாளர், இனிய தமிழ் நெஞ்சங்களே, கம்யூனிஸ்ட் தோழர்களே, தாய்மார்களே, இளைய உள்ளங்களே, பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்த முன்னோடிகளே, ஓங்குக, ஒன்று சேர்க, ஒன்று சேர்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தோழர் தியாகி எஸ்ஏஎம் புகழ் புரட்சி அண்ணப்பா அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தோழர் எஸ்எம் அவர்களுடைய வரலாறு என்பது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1943 இங்கே தொடர்கின்ற போது நிசாம் மன்னர்களை எதிர்த்து ஆந்திரா, தெலுங்கானாவில் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை கிளம்பி அவங்களுடைய நிர்வாகத்தை கைப்பற்றி அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் பிரித்து மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற போது, அந்த நேரத்தில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தெலுங்கானா போராட்டத்தை ஆதரித்து கல்கத்தாவில் தீர்மானம் போடுகின்றார்கள். ஆயுதம் தாங்கிய போராட்டம் எங்குமே நடத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அந்த எழுச்சியில் தான் தோழர் எஸ்எம் அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தினுடைய நாயகனாக, முன்னோடியாக நம்ம பகுதியில் முன்னோடி வந்தார்கள். அந்த வகையத்தான் தோழர் எஸ்எம்மும் தோழர் இளைஞனும் தோழர் ஜாம்பானுடைய சிவராமனுக்கும், அதாவது அவர்களுடைய காட்சி கொடுக்கக்கூடியவர்களுக்கு சன்மானம் வழங்குவதாக அன்றைய அரசு அறிவித்தது. கண்டா சுட்டு விட வேண்டும் என்று அறிவித்தார்கள். அந்த நிலையில் இருந்து அன்று உயிர் போக வேண்டியவர் ஆனால் இளைஞனும் சிவராமன், இளைஞனுடைய கூட சென்று இருந்த நம்முடைய தியாகி ஆறுமுகம், இவர்கள்தான் துப்பாக்கி குண்டுக்கு இலக்கானார்கள். தோழர் எஸ்எம் அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய அரவணைப்போடு அவரை பாதுகாத்தார்கள். அவர் பல்வேறு மாறுவேடங்களில் இருந்து தன்னுடைய தலைமுறை வாழ்க்கையை 3 ஆண்டு காலம் கழித்தார்கள். அந்த வகையில தான் நெருக்கடி அதிகரிக்கிற போது தோழர் மணலி கந்தசாமி போன்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இவரை கொண்டு வர சொல்லி தலைமை உத்தரவு போடுகிறார்கள். அப்போதான் தோழர் தேனானா சுப்பையன் அவர்கள்
எஸ்.ஏ. முருகையனை மாறு வேடம் கொண்டு சென்னைகளை கொண்டு அங்கே விடுகின்றார்கள். அந்த 50 வரையிலையும் 50க்கு முன்னே இறக்க வேண்டியவர் கட்சி 51 விடுதலை தடை செய்யப்பட்டது நீங்கி கோர்ட்டில் ஆஜராகிறார்கள். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். அங்கே 7 ஆண்டுகள் சிறையில் இருக்கின்ற போது தன்னுடைய கல்வியை இழந்தவர் அங்கே தோழர் நல்லக்கண் அவருடைய அவரும் சிறையில் இருக்கிற போது அவரை ஆசிரியரை கொண்டு இவர் 8ஆம் வகுப்பே கல்வி சிறையில் இருந்து எழுதி பாஸ் பண்ணார். அதற்கு பின்ன இங்கே வந்து விடுதலையாகி 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை அணிவித்து விடுதலையானார். விடுதலான வந்த பின்னே இந்த பகுதி கட்சியை வெகு சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக தன்னை முழுநேரமாக அர்ப்பணித்தார். அந்த வகையில் முதல் தாலுகாவுடைய தேவராஜ பொறுப்பேற்று வழிநடத்தினார். எல்லா பகுதிகளிலும் வாலிபர் சங்கம், விவசாய சங்கத்தை உருவாக்கினார். அப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு முன்னோடிகளாக இருந்து வழிகாட்டியாக திகழ்ந்தார். அவருடைய புகழ் ஓங்குக, அவருடைய நாமம் வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். போராட்ட காலமும் கரடுமுறான இந்த போராட்டத்தில் அவர் தாங்கி நின்று இந்த போராட்டத்தை வழிநடத்தியிருக்கிறார் என்பது பெருமையான விஷயம். போராட்டம் நடந்தது. அவர் வீட்டுக்கு நான் ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சிக்காக அழைக்க அவருக்கு அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்குள்ள உள்ள சென்ற உடனே என்ன எப்படின்னா அந்த வரவேற்பு அமரட்டும் வாங்க அமரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்மலாம் வழக்கு மொழியில் பேசுறது என்னன்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் சின்ன வயசுனால அமரட்டும்னு சொன்னோன்னு எனக்கு புரியவே இல்லை. அவர் அமரட்டம்னா இன்னைக்கு அந்த அழைத்த இது அந்த தமிழ், அதுக்கு பிறகு அவர் சின்ன வயசுல உள்ளவங்களுக்கும் எப்படி நம்ம மரியாதையாக நடந்துக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது தெலுங்கானா போராட்டத்தில் நிஜாம் மன்னர்களை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1200 கிராமங்களை அன்னைக்கு இருந்த ராஜேஸ்வரா, சுந்தரையா, பசுவ புண்ணையா இவங்க தலைமையில் ஒரு பெரிய ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தி தன்னுடைய போராட்டத்தை ஒரு வலிமையாக எளிமையாக இந்த மக்களுக்கு ஒரு அதாவது ஆம்பலாப்பட்டு என்று இந்த மாவட்டம் பூரா இந்த மாநிலம் பூரா அகில இந்தியாவில் தெரியக்கூடிய அளவுக்கு இந்த மாநிலத்தில் ஒரு துணிச்சலான நபராக போராடி நம்மளையெல்லாம் ஆளாக்கி நமக்கு பெருமை சேர்த்து தந்த தோழர் எஸ்.ஏ. முருகனுடைய தியாகம் நீடூடி வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு சிறைவாசம் இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு இந்த மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈர்ற அளவுக்கு எஸ்.ஏ.எம் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கிறது. ஒரு 75 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில ஈடுபட்டு, அரசியல் வாழ்க்கையில ஈடுபட்டு இந்த பகுதியை தலைநிமிர செய்தவர். அவர் மேற்கொண்ட பாதை என்பது வெற்றி பாதை அல்ல, ஒரு வெற்றிகரமான பாதை. ஜமீன்தாரை எதிர்ப்பதிலே கங்கணம் கட்டி எதிர்ப்பது மட்டுமல்ல, வரலாற்றில் நாம் படிக்கிறோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆம்பல் ஆறுமுகத்தை இரணியனுடன் சேர்த்தவர் முக்கியமானவர் எஸ்.ஏ.எம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த இரணியனும் நமது தோழர் எஸ்.ஏ.எம்மும் நெருங்கிய நண்பர்கள். இப்ப ஆம்பலாப்பட்டி கிராமத்தில் பல முன்னணி தோழர்கள் எல்லாம் அடக்குமுறைக்கு ஆட்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இரணியனுக்கும் ஆம்பலாப்பட்டு ஆறுமுகத்துக்கும் போலீசாரின் வலைப்பின்னல்கள் அதிகமாக இருந்த நேரத்தில் இவர் சென்னையில் கொஞ்ச காலம் தலைமுறை வாழ்க்கை வாழ வேண்டி இரணியன் சென்று விடுகிறார். சில ஆண்டுகளை கழித்து மீண்டும் ஆம்பல் கிராமத்திற்கு வந்து முதலில் சந்தித்தவர் நமது பெரிய தியாகி எஸ்.ஏ.எம் அவர்களே தான். இவரை சந்தித்து விட்டு பரவாக்கோட்டை சென்று மீண்டும் எஸ்.ஏ.எம் அவர்களிடம் ஆலோசனை பெறுவதற்காக வடசேரி வழியாக வரும்போதுதான் நமது வாட்டாக்குடி இரணியனும் ஆம்பல் ஆறுமுகமும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். 1950 வாக்குகளில் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அது தடை செய்யப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் பெரிய பண்ணையாறு நிறைந்த மாவட்டம். மரியாதைக்குரிய நம்முடைய தோழர் ஆறுமுகம், இது எஸ்.ஏ.எம், தோழர் காசிநாதன், தோழர் வேணானா சோனா இவர்கள் எல்லாம் இந்த நிலையிலிருந்து மாறி அவர்களை பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கும் போதுதான் வடசேரியில இவர் ஆறுமுகம் இறந்தியனும் அங்க மாற்றிடுறாங்க. ஆகவே எஸ்.ஏ.எம் அவர்களுடைய பங்களிப்பு என்பது நாம் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. தோழர் எஸ்.ஏ.எம் அவர்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டத்திலே தான்
நாமெல்லாம் உறுதியேற்றுக் கொண்டு வருகின்ற இளைய தலைமுறைகளை ஒரு நல்வழிப்படுத்திக் கொள்வதற்காக இடதுசாரிகளும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் எஸ்ஏஎம் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து சென்றிருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தெலுங்கானா போராட்டத்தினுடைய வரலாறுகளை பற்றி நாம் நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் போதிக்க வேண்டியிருக்கு. 1952 அந்த இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். இளைஞர்களை தட்டி கொடுப்பதில், உற்சாகப்படுத்துவதில், படிக்க சொல்வதில் அவருக்கு இணையா யாரும் கிடையாது. போல அவர்கள் தியாகம் செய்ததால் இன்னைக்கு இந்த கிராமம் மறுபட்டு நம்மளாம் இருக்கின்றோம். ஏன் இந்த நேரத்தில் ஏற்பட்டீங்க என்றால் இன்னைக்கு பல்வேறு கிராமங்களில் பஞ்சாயத்தார்கள் நாட்டாமைகளுக்கு இன்ற காலகட்டம் நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன். என் கட்சி எப்பொழுது சொல்லுகிறதோ அப்பொழுதுதான் நான் தன்னுடைய அந்த தலைமுறை வாழ்க்கையை விட்டு வெளியே வருவேன் என்று சொன்னவர். வாட்டாக்குடி இரணியனும் அவரும் கலந்தாய்வு செய்கிற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாய வர்க்கத்தினுடைய பண்ணை அடிமைத்தனத்தை சுரண்டலை தகத்தெறிவதற்காக எடுத்திருக்கின்ற அந்த கோஷங்களை முன்னிறுத்தி ரகசிய உளவுகளை எங்குமே தோழர்களை அரவணைத்து இருக்கின்ற ஒரு சூட்சமமான செய்தியினுடைய தலைமை மகனாக அவர் திகழ்ந்தவர். நான் கம்யூனிஸ்ட் ஆவதற்கு மாமா போன்ற தலைவர்கள் கரம்பேத்திலும் ஆம்பலாப்பட்டிலும் தோன்றியிருந்த காரணத்தினால்தான் நாங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டாக இருக்கின்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம்.